என் பேர் ரமா ரகுராமன். நான் ராயப்பேட்டாலேருந்து வரேன். நான் குழந்தையிலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன் அம்மனை சேவிக்கிறதுக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அம்மா தீர்த்து வச்சுடுவா. இந்த வருடத்தில் தமிழ் வருடத்தில் முதல் அமாவாசையாக வந்திருக்கு, இந்த சித்திரை அமாவாசை வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு. பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தினத்தில் வந்திருக்குது. அது ரொம்ப சிறப்பு மிக்கமான ஒரு அமாவாசை கருதப்படுது. எல்லா அமாவாசை நிறைய, இப்போ தை அமாவாசை, சித்திரை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசையில் சித்திரை அமாவாசை ரொம்ப விசேஷம் உண்டு. இந்த அமாவாசை பற்றி சிறப்புகள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை தினத்தில் அம்பாலோட சக்திகள் ரொம்ப அதீதமாக இருக்கும். எப்பவுமே பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில், இந்த கிராம தேவதைகள் கோவிலில், இந்த மாதிரி கோவில்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக போவாங்க. இது என்னென்னா, அம்பாளுக்கு சாதா நாட்களில் இருக்கிற அந்த சக்தி பவர்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது இந்த அமாவாசை தினத்தில் ரொம்ப அதீதமாக காணப்படும். சித்திரை அமாவாசைனா தை அமாவாசை எப்படி நம்ம முன்னோர்களுக்கு வேண்டிட்டு நம்ம சிறப்பாக பூஜைகள்லாம் பண்ணுறோமோ கோவில்களில், அதே மாதிரி இந்த சித்திரை அமாவாசை ரொம்ப விசேஷமானது. இப்போது தை அமாவாசையில் என்ன கூட்டம் காணப்படுதோ அதே மாதிரி கூட்டம் இந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வர அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷம். இது என்னென்னா, நம்ம வருஷத்தில் சித்திரை வருஷம் பிறந்து தமிழ் வருஷ பருப்பு முடிஞ்சு முதல் அமாவாசைங்கிறதுனால ஒருத்தருக்கும் என்னென்னவோ வேண்டுதல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் நன்னா நிறைவேற்றி கொடுக்கறது அம்பாள் மட்டும்தான். அது என்னென்னா, நம்ம சித்திரை மாதம், இந்த மாதம் பிறந்ததுலேருந்து, இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அம்மாவோட கையில் தான் இருக்குன்றத அவள் எல்லா விதத்துலேயும் நமக்கு காமிக்கிறாள். இங்கே படிகார கல், கயர் கட்டுதல், அதுக்கப்புறமா சுற்றி போடுறது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கும் சித்திரை மாதத்தில். அன்னைக்கு அதே மாதிரி அன்னதானமும் நிறைய எல்லா அமாவாசைக்கும் பண்ணுறான். இந்த அமாவாசை ரொம்ப கிராண்டாகவும் பண்ணுறான். சித்திரைன்றதே அம்பாளை குளிர வைக்கிறதுக்கு நம்ம இளநீர் அபிஷேகம்லாம் நல்லா பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம மனசு குளிர்ந்து இருக்கிறதுக்கு அம்மா எல்லா விதமான உதவிகளையும் நமக்கு பண்ணித்தராங்க. வணக்கங்க. நான் இது 3வது தடவை இந்த அம்மனை பார்க்க வரேன். இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறாங்க. எனக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு சில நம்பிக்கை இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் வந்ததுலேருந்து இப்போது எனக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிறாங்க. அவங்க நல்லது நடந்துகிட்ருக்கு. நான் வேண்டுறதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க எனக்கு கை கொடுத்துட்டே வராங்க. இன்றைக்கி அமாவாசைக்கு படிகாரம் வாங்கிட்டு போனால் ரொம்ப நல்லது வீட்டில் வச்சாக்கான்னாங்கன்றதுனால இதுதான் முதல் அமாவாசை, இந்த வருஷத்தோட முதல் அமாவாசைன்றதுனால நான் இந்த தடவை வந்திருக்கேன். நான் இந்த அம்மன் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், கண்கண்ட தெய்வம். அதே மாதிரி இங்கே 7 கன்னியர்கள், தீப்பாஞ்சம்மன், எல்லா அம்மனும் இருக்காங்க. அந்த பின்னாடி இருக்கிற அம்மனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் நின்னீங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். அவங்களோட கண்ணை நீங்கள் விட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க நமக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், பேசுகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வைக்கிற நம்பிக்கையும் உண்மையான அன்பும் மட்டும்தாங்க. அந்த அம்மனுக்கு தேவை அன்பும் உண்மையான பக்தியும் தான் எதிர்பார்க்குறாங்க. காசு பணம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையான அன்போட பக்தியோட அவங்கக்கிட்ட நம்ம போனோம்னா கண்டிப்பாக அவங்க நல்லது நடத்துகிறாங்கங்க.
நல்ல சக்தி வாய்ந்தவங்க. உடம்பு சரியில்லைன்னா இங்கே தான் வந்து எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டுன்னு கயிறு கட்டின்னு போவோம். அப்போ சாப்பிடுவோம். உடம்பு நல்ல மாதிரி வைப்பாங்க அந்த அம்மா. எதுவாக இருந்தாலும் இங்கே ஒடியாந்து அங்காள பரமேஸ்வரியும் பார்ப்போம், கற்கொடி அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். நாங்கள் இருக்கிறது குன்றத்தூரில். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. 4ஆம் வாரம் திருவிழாவுக்கு வந்து அந்த அம்மா பூஜை கொடுத்துட்டு போவோம். நிறைய வரும்போதெல்லாம் நாங்கள் வேண்டின்னு போவோம். அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க. இதை வந்திருக்குறோம் உடம்பு முடியலன்னு நல்ல மாதிரி சௌக்கியம் போவோம். வீட்டுக்கு போனதான் நல்ல மாதிரி ஆகிடுவாங்க. நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். சின்ன வயசில் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். இப்போது இந்த கல்யாணம் ஆகிட்டு பெரம்பூரில் இருக்கேன் நான். அப்போது நான் சின்ன பிள்ளையாச்சும் இது சின்ன கோவில். இப்போது நல்லா கட்டி நல்லா பெருசாக இருக்குது. இப்போ என் குழந்தைக்காக நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். இங்கே வேப்பிலை சுற்றுறாங்க, எலுமிச்சம்பழம்லாம் சுற்றி போடுறாங்கன்னு கேள்விப்பட்டுட்டு கயிறு கட்டுறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ஸோ பாப்பாக்காக வந்திருக்கேன் வேண்டிக்கிட்டு.